Hello friends, so welcome back to our channel Tech Givings Technology. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா IBM Off Campus Drive வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க for 2019 to 2022. So என்ன ஜாப் ரோல், குவாலிஃபிகேஷன் என்ன, so என்ன salary package, job location and எப்படி நம்ம அப்ளை பண்றது and அப்ளை லிங்க் எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். So job details பார்க்கலாம் friends. Job role வந்து software engineer. Qualification only ME, MTech, MCA and MSc. PG மட்டும் தான் இந்த ரோலுக்கு eligible. Batch பார்த்தீங்கன்னா 2019 to 2022 வந்து eligible. Experience 0 experience, that is freshers வந்து eligible. Salary package பார்த்தீங்கன்னா 4 LPA will be expected. Job location is pan India and interview mode பார்த்தீங்கன்னா வந்து online assessment and offline interviews modeல நடக்கும். And last date வந்து இன்னும் ஷெட்யூல் பண்ணல, பட் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அப்ளை லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகாது அண்ட் சர்வர் இஷ்யூஸ் வந்து நடக்காது. ஸோ நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்ளை லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அஃபிஷியல் IBM போர்ட்டலுக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் IBM ஓட அஃபிஷியல் வெப்சைட் போர்ட்டல். ஸோ krbjobs.bracing.com. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க, என்ன ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எலிஜிபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் இன்சைட் IBM அண்ட் தென் தான் வந்து இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அப்ளை டு ஜாப்ஸ்னு கொடுங்க. ஸோ அப்ளை டு ஜாப்ஸ் கொடுத்தோன்னே வந்து டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து IBMல அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட ப்ராப்ளம் இல்லை, புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். புது ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரோல். ஸோ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைவசி நோட்டீஸ்லாம் வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அக்ரி மட்டும் கொடுத்துட்டு மூவ் ஆகிக்கலாம். ஸோ உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டுக்கு நீங்கள் எப்படி செட் பண்ணணும்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட் 15 to 25 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டரோ வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி கொடுக்குறேன்னா வந்து ஸோ ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுவே நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் அண்ட் நம்பர் 1 2 3 4னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 15 லெட்டர்ஸ் மேலேயும் போயிடுச்சு அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அகைன் ரீஎன்டர் பண்ணுங்கள். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கேப்ஸில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ தென் செக்யூரிட்டி கொஷின் கேட்கும். ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ் யுவர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன் அண்ட் தென் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட்னு கொடுப்போம். செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுங்க. அண்ட் தென் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களோட ட்ராப் பாக்ஸ் ஆர் உங்களோட ப்ரௌசிங்கில் உங்களோட ரெஸ்யூம் இருந்தால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக நான் எல்லாமே ஃபில் பண்ணி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே வந்து சும்மா ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட கரெக்டான அட்ரஸ், கிளியர் பர்மனண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் சிட்டி, பின்கோட், அண்ட் தென் உங்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட்னு கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் நேம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகலைன்னா, ஸோ எங்கே வந்து எனக்கு இங்கே ஸ்கூல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல் நேம் டிஸ்பிளே ஆகலைன்னா ஜஸ்ட் அதர்ஸ்னு கொடுத்துருக்கோங்க. ஜஸ்ட் அதர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் ரீசன்ட் எஜுகேஷனாக கேட்குறாங்க. ஸோ வந்து எஸ்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் லைக் பிஇ கொடுக்குறீங்க, எம்இ கொடுக்குறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் டிக் கொடுக்கணும். பட் நான் இங்கே வந்து என்னோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே வந்து டிக் கொடுக்க அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்க ரீசன்ட் எஜுகேஷன் தான் கேட்குறாங்க. தென் மேஜர் ஏரியா ஆஃப் ஸ்டடின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன உங்களோட 10th நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸ்டேட் போர்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் டிகிரி கேட்குது. டிகிரியில் ஜஸ்ட் உங்களோட சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10th 12th நீங்கள் சர்டிஃபிகேட்டு டிகிரியில் கொடுத்தா போதும். அண்ட் தென் ஆட் கொடுங்க. தென் உங்களோட 12th டீட்டெயில்ஸ் கேட்குது. 12th டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ நான் இங்கேயும் அதர்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேஜர் ஏரியா ஆஃப் ஸ்டடி பயோ ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்குறேன். அண்ட் தென் டிகிரிலையும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களோட யூஜி அண்ட் பிஜி, பிகாஸ் இந்த குவாலிஃபிகேஷன் இதோட பார்த்தீங்கன்னா வந்து பிஜி இது. ஸோ நீங்கள் யூஜியோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ பிஜியோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? பட் என்னென்னா வந்து இங்கே மேபி ஒரு த்ரீ ரிலவெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக யூஜி கொடுக்காம பிஜியும் நீங்கள் டேரெக்டாக இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் பிஜி இது கொடுக்குறேன். மேஜர் ஏரியா ஆஃப் ஸ்டடி, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸே கொடுக்குறேன். அண்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் பிஜி வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 3 கொடுத்தா போதும். ஓகேங்களா? அண்ட் தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது. நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிகாஸ் நம்ம ஃப்ரெஷருக்காக அப்ளை பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஸ்கில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஜாவா ஆட் கொடுத்துக்கோங்க. எஸ்கியூஎல் ஸோ ஆட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ்னால் நீங்கள் ஆட் அப் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம 66% வந்து ஃபில் பண்ணிட்டோம். தென் இப்போ என்னென்ன ஃபில் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எது வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐபிஎம் கரியர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் என்ன கேட்குதுன்னா, நேம் எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. இல்லை நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரே நேம் தான் நீங்கள் இருக்குது உங்களோட சர்டிஃபிகேஷனில் எல்லாம்னா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் அட்டெண்டட் யூனிவர்சிட்டி ஒரு ஹையர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கேட்டிருக்கு. ஸோ நம்ம எஸ்ன்னு கொடுக்குறோம். பிகாஸ் நம்ம பிஜி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ யூஜி மட்டும் பண்ணியிருக்கிறவங்க ஜஸ்ட் நோன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஹையர் எஜுகேஷன் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதால நம்ம எஸ் கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் செலக்ட் யுவர் யூனிவர்சிட்டி. ஸோ நான் யூனிவர்சிட்டி லைக் அண்ணா யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறேன்.
ஸோ டிகிரி என்னன்னு கேட்கும். ஸோ உங்களோட டிகிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு இங்கே வந்து நான் அசோசியேட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட டிகிரி என்ன பிஜியில் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஆதார் கார்டு பொறுத்து உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணணும் கரெக்டாக, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிகாஸ் நீங்கள் இதில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வர ஐடி கார்டில் சரி ஆர் உங்களுக்கு இன்டர்வியூஸ்லாம் ஷெடியூல் பண்ணும் போது இந்த நேம் வச்சு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கிளியராக உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நேம் கொடுங்க. அண்ட் தென் ஜஸ்ட் உங்களோட பாலிசிஸ் மட்டும் தான் கேட்குது. ஜஸ்ட் டிக் கொடுத்துட்டு அண்ட் உங்களோட ஜெண்டர் கேட்குது, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ டிசேபிலிட்டி கேட்குது, எஸ் ஆர் நோன்னு கொடுத்துக்கிட்டு தென் உங்களோட சிவியை நீங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ராப் பாக்ஸ் ஆர் ப்ரௌஸ். ஓகேங்களா? சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ 99% நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஜஸ்ட் ப்ரைவசி பாலிசி மட்டும் தான் நம்ம டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் தென் சென்ட் மை அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா வியூ யோர் அப்ளிகேஷன் கொடுத்து ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிசீவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஆகும் போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். கிரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் வேணும்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரும் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் உங்களோட மெயிலை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் மெயில் வந்திருக்கிறோம் ஃப்ரம் IBM ரெக்ரூட்மெண்ட். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? லைக் 586212BR. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளியராக. சாரி, இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், யோர் ரெஃபரன்ஸ் நம்பர் இது. ஸோ இது வந்து ஜாப் ஐடி 586212BRன்றது வந்து ஜாப் ஐடி அண்ட் இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகேங்களா? இது ரெண்டுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் டைமில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் காணி ஆர் உங்களுக்கு இன்டர்வியூ ரிசல்ட் எல்லாமே ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதை மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எப்படி வந்து ஐபிஎம்மில் வந்து அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் இந்த ரோலுக்கான எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த வெப்சைட் IBM வெப்சைட்குள்ளே போயிடும். நீங்கள் அங்கே போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளைவும் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கான ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூம் வந்து எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணோன்ட்டு ஒரு செப்ரேட்டான வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ அதோட லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் கரியர் சப்போர்ட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வர்றதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்சனலி எனி டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணோன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் HR காண்டாக்ட் நம்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.